கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே எல்லா நிலைகளிலும் மனிதத்தன்மை கொண்டவர்களாக, நம்மை போன்ற மனிதர்களுக்கு எந்த மாதிரியான பலவீனங்கள் எல்லாம் இருக்குமோ அந்த மாதிரியெல்லாம் பலவீனம் கொண்டவர்களாக இருந்ததை அவங்களுடைய வரலாறுகளிலிருந்து, ஆதாரபூர்வமான ஹதீஸுகளிலிருந்து நம்ம அறிகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, அவங்க சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகை, அவர்கள் சத்தமிட்டு அவர்கள் ஓதுகிறார்கள். பின்னாடி தொழ வந்த ஒருத்தர் அவரும் சேர்ந்து சத்தம் போட்டு ஓதுறார். அந்த காலத்தில் சட்டங்கள்லாம் முழுமைப்படுத்தப்படலை. அப்பப்போ இஸ்லாத்துக்கு வருவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு நடப்பாங்க. சொல்லி சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்துவார்கள். அப்போ எல்லாரும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்க, ஒரு ஆள் வந்து நின்றவர் என்ன செய்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு ஓத, இப்படி தான் ஓதணும்னு அவராக நினைத்து கொண்டு அவர் ஒரு பக்கம் சத்தம் போட்டு ஓதுறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்த பிறகு மக்களையெல்லாம் அழைத்து சொன்னார்கள், யார் ஓதுனது? நான் ஓதும் போது இன்னொருத்தங்க ஓதுனீங்க, அது யாரு? நான் தாண்ட அவர் சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இனி அப்படி ஓதாதீங்க. ஏன்? நான் ஓதும் போது நீங்கள் ஓதுனீங்க என்று சொன்னா எனக்கு குழப்பம் ஏற்படுது, தடுமாற்றம் ஏற்படுகிறது, எனக்கு ஓதுவதற்கு முடியல என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, இமாம் ஓதும் போது நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கணுமே தவிர நீங்க ஒரு பக்கம் சத்தமா ஓதுனீங்க என்று சொன்னா அப்ப நான் ஓதுறது டிஸ்டர்ப் ஆகுது என்று அவங்க எச்சரிக்கை பண்றாங்க. அப்ப இது எதுக்கு இதை நம்ம சொல்றோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டு எத்தனை பேர் பேசினாலும் கேட்பார்கள், எத்தனை விஷயத்தை வேண்டாலும் கிரகிப்பார்கள் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம். நபிகள் நாயகத்தை பத்தி மட்டும் நம்ம நினைக்கல, சாதாரண மனிதர்கள் நல்லடியார்கள் நாமளா நினைத்து கொண்டு அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள பல பேரும் ஒரே நேரத்தில் அழைக்கிறாங்க, பல பேரும் ஒரே நேரத்தில் அவங்கள்ட்ட துவா செய்யறாங்க. என்ன நினைச்சு கேட்கறாங்க? அவங்களுடைய செவி நம்ம செவி மாதிரி இல்லை, நம்ம செவிக்கு ஒரு நேரத்தில் ஒன்று தான் கேட்க முடியும். அவங்களுடைய காது, மகான்களுடைய காது இருக்கு பாருங்க, ஒரு நேரத்தில் 1000 விஷயத்தை கேட்பாங்க, ஒரு நேரத்தில் 1,00,000 பேர் பிரார்த்தனை செஞ்சாலும் அது அவங்களுக்கு விளங்கும் என்று நினைத்து கொண்டுதான் பல பேரும் ஒரு நேரத்தில் பெரியார்கள் மகான்கள்ங்கிறவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செவி எப்படி இருந்தது? அவங்க பேசும்போது ஒருத்தர் ஓதுனார்னு சொன்னா அது கேட்க இல்லை. அது ஒரு நேரத்தில் ஒண்ணுதான் செய்ய முடியுது. நம்ம எப்படி பேசும்போது ஒருத்தர் பேச்ச கேட்க முடியுமா? நமக்கு நான் பேசுனேன்டா பேசணும், நீங்க கேட்கணும், நீங்க பேசும்போது நான் கேட்கணும். நானும் பேசி நீங்கள் பேசிட்டு இருந்தா நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது, நீங்க பேசுறது எனக்கு கேட்காது. இது மனிதன், இது நீங்க நான் எல்லா மனிதர்களும் இப்படித்தான் செஞ்சிருக்கோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தன்மையோடு இருந்தார்களா? இது எடுக்கப்பட்டு அவங்களுடைய காதை வேற காது, அவங்களுடைய வாயை வேற வாயி என்கிற மாதிரி அல்லாஹ் அமைத்திருந்தானா? அப்படி அமைக்கல. அதனாலதான் ஒருத்தர் ஓதும் போது இவங்களுக்கு ஓத முடியல, காதுல போய் விழுவும் போது அது தனியா ஒரு செக்ஷன்ல வச்சுக்கிட்டு இது ஒரு தனி செக்ஷன்ல வச்சுக்கிற வேண்டியதானே? அப்படி செக்ஷன் கொடுக்கல எல்லாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இப்படி மனிதராக இருந்தார்கள் என்று திட்டவட்டமாக உசுரோட வாழும் போது மிகச்சிறந்த நல்லடியாரா இருந்தும் இப்படி இருந்தார்கள் சொன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? மகான்கள் வந்து அவங்களுடைய காது அல்லாஹ்வுடைய காது மாதிரி என்று நினைக்கிறோமே. இது தவறு என்பதை இந்த சம்பவத்திலிருந்து, இந்த ஹதீஸிலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அதே போல நம்ம தொழுது கொண்டிருக்கிறோம். ஏன்னா தொழுகையை வணக்கத்தை எடுத்து பார்த்தோமே, ஆனால் இது அந்த ஹதீஸெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இதெல்லாம் ஒரு சட்டத்தை அறிந்து கொள்வதற்கு நம்ம பார்த்தோமே தவிர இதுல ஒரு கொள்கை விஷயம் இருக்குத அதை நம்ம பார்க்கறது கிடையாது. இதுல இருந்து சட்டங்களை வழங்கி கொள்கிறோம், சட்டத்தை மட்டும் வழங்கக்கூடாது. இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த தன்மை, அவங்களுடைய கேரக்டரு, அவங்க எப்படி இருந்தார்கள், மனித தன்மையோடு இருந்தார்களா, மனித தன்மை எடுபட்டு இருந்தார்களா என்பதற்கெல்லாம் இந்த வணக்க வழிபாடுகளை எடுத்து பார்த்தாலே அவ்வளவு விஷயங்கள் கிடைக்கிறது. ஒரு நாள் தொழுகிறாங்க, 4 ரக்காத்து தொழுகை. 4 ரக்காத் தொழுகையை வந்து 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துட்டாங்க. தொழுகைங்கிறது என்ன? ரொம்ப ஈடுபாடா கவனமா செய்ய வேண்டிய ஒரு வணக்கம். லட்சம் ரக்காத்துனா ஒரு 50,000 மறந்துடலாம், மொத்தமே 4 தான். 4 2 மறக்குமா? 4 மொத்த தொழுகை 4 தான் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துல சலாம் கொடுத்துறாங்க. சலாம் கொடுத்த உடனே மக்கள்லாம் என்ன செய்யறாங்க? ஆளாளுக்கு நிக்கிறாங்க, ஒருத்தர் சுட்டி காட்டல. ஒரே ஒரு ஆள் என்ன செய்யறாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நீங்க தொழுகை இன்னையிலிருந்து குறைஞ்சிருச்சா? ஏன்னா 2 தானே தொழுதாங்க, ஒருவேளை அவர் மாறிடுச்சு நினைச்சுக்கிட்டாரு. அவர் என்ன கேட்கிறாரு? இன்னையிலிருந்து தொழுகை குறைஞ்சிருச்சா
அல்ல நீங்க மறந்துட்டீங்களா? மறந்துட்டீங்கன்னு அடிச்சு சொல்ல முடியல. நம்ம இப்போ ஒரு அஜர்த்து இப்படி செஞ்சாருன்னா அப்படி கேட்க முடியாது, மறந்துட்டீங்கன்னு சொல்லணும். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காலத்துல வஹி வந்துகிட்டு இருந்ததுனால ஒருவேளை 4-2 ஆயிருக்கலாம், சட்டம் வந்திருக்கலாம் நினைத்து கொண்டு அவர் கேட்கிறாரு, குஸ்ரத்தி ஸலாத்து அம் நசீத யா ரசூலல்லாஹ், தொழுகை சுருங்கிருச்சா நீங்க மறந்துட்டீங்களா கேட்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? 4 தான் தொழுதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க மனசுல என்ன நினைப்பு? அதனால சலாம் கொடுத்தாங்க. அவங்க 4 தொழுதாக நினைத்த காரணத்தினால குல்லு தாலிக லம் யகுன், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, குறையவும் கிடையாது மறக்கவும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 4 தானே தொழுதேன் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் குறையவும் கிடையாது மறக்கவும் கிடையாதுப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாரு? இல்ல இல்ல நீங்க குறைச்சுதான் தொழுதீங்க அப்படின்னு மறுபடியும் யாவும் காட்டுறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, மீதி உள்ளவங்க எல்லாம் பார்த்து நிக்கிறாங்க, எப்படி சொல்றது எப்படி இதை கேட்கறது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கமா கால துல்லியதைன், இவர் சொல்றாரு, துல்லியதைன் ஒரு பேரு, இவர் சொல்றாரு இது மாதிரி தான் நடந்ததான்னு கேட்கறாங்க சஹாபாக்கள்ட்ட. ஆமாண்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு மரத்துல போய் சாஞ்சிட்டு இருந்தவங்க மறுபடியும் பள்ளிக்குள்ள வந்து மீதி 2 ரகாத்தையும் தொழுது விட்டு சலாம் கொடுத்து விட்டு 2 சஜிதா செய்து விட்டு அப்புறம் ஒரு சலாம் கொடுத்தாங்க. சஜிதா சஹு செய்தார்கள். அது சட்டத்துக்கு உள்ளது. இதுல மேட்ரு என்ன? அது முடிச்ச உடனே சொன்னாங்க, இன்னமா அன பஷருன், நானும் மனுஷன் தான், அன்சா கமா தன்சவுன, நீங்க மறக்கிற மாதிரி தான் நானும் மறப்பேன். ஏன் நீங்க 4-2 தொழுது இல்லையோ, நான் மட்டும் தான் தொழுகிறேன்னா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அன்சா கமா தன்சவுன, நீங்க மறக்கிற மாதிரி நான் மறப்பேன். ஃபைதா நசீது வதக்கிரூனி, நான் மறந்துட்டேன்னு சொன்ன இந்த மாதிரி யாவப்படுத்திக்கிறேங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஜிதா சஹுங்கிறதுக்காக இந்த ஹதீஸை நம்ம பார்த்திருப்போம். சஜிதா சஹுடைய சட்டத்துக்காக வேண்டி இந்த ஹதீஸை விளங்கி இருப்போம். இதுல என்ன விஷயம் இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்பது அதுல இருக்கா இல்லையா? அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான், மகான் தான், சிறந்த நல்லடியார் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய தன்மை அவர்களுக்கு கிடையாது. மனிதனுடைய தன்மை என்ன? மறப்பது மனிதனுடைய தன்மை. எதை மறப்பான்? சாதாரண விஷயங்களை கூட மறந்துடலாங்க. இபாதத்து ஈடுபாடு கூட செய்யணுமா இல்லையா? மற்ற விஷயங்கள்ல இருக்கிற ஈடுபாட்டை விட வணக்க வழிபாடுகள்ல ஈடுபாடு கூட தானே இருக்கணும். அப்படித்தானே தரிகா முரீதுன்னு ஏமாத்துறாங்க. எப்படி ஏமாத்துறான்? நீங்க எல்லாம் தொழுவுறீங்கள, தொழுவும்போது ஈடுபாடா தொழுதுருக்கிறீங்களா? தொழுவும்போது அந்த கணக்கு பார்த்தீங்களா இல்லையா? இந்த கணக்கு பார்த்தீங்களா இல்லையா? என்னைக்காச்சும் ஒழுங்கா உங்களால தொழ முடிஞ்சுச்சா? அப்படி இறைவனோட ஒன்றி கலந்து உங்களுக்கு தொழ முடிஞ்சா? அதெல்லாம் வேணும்னு சொன்னா எங்கள்கிட்ட முரீது வாங்குங்க, நாங்க உங்களை பக்குவப்படுத்தி நாங்க தொழுகிற மாதிரி உங்களை தொலை வச்சிருவோம். எப்படி தொழுவாங்களாம்? அப்படி 2 கலந்துருவாங்களாம். இந்த மகான்கள், அவுலியா மகான்கள், ஷேகுமார்கள்லாம் அப்படி தொழுதாங்கன்னு சொன்னா அல்லாதான் அவங்கள அப்படி டைரக்ட் கனெக்ஷன் ஆயிருமா, எதுவுமே யாபத்துக்கு வராதான். நாங்கள்லாம் அப்படி தொழுகிறோம், அது மாதிரி நீங்க தொழுது உண்டான்னு கேட்டவுடனே இவன் ஆடி போயிடுறான். ஆமா, நம்ம தொழும்போது எத்தனை விஷயங்களை பல விஷயங்கள் நினைக்கிறோமே, மறந்து போன கடன்லாம் அப்பதானே யாபத்துக்கு வருது. நம்ம என்ன நினைக்கிறோம்? வெளியில இருக்கும்போது எதெல்லாம் யாபத்துக்கு வராதோ அதெல்லாம் தக்பீர் கட்டணும்னு யாபத்துக்கு வரணும்னா, நான் 100 ரூபா தரணுமே, இவன் 50 ரூபா தரணுமே, இதை அது பண்ணணுமே, அதை கொடுக்கணுமே, கரண்ட் பில் கட்டணுமே, டெலிஃபோன் பில் கடைசி நாளாச்சு, எல்லாம் எப்போ யாவும் வரும்? தக்பீர் கட்டின உடனே அம்புட்டியாகவும் வரும். ஏன்னா செய்தான் இருக்கிறாங்க, இதுல ஆதாரம். மற்ற நேரத்தில் வராம இப்ப மட்டும் வருதுன்னு சொன்னா இது எதை காட்டுது? செய்தான் கண்டிப்பா ஒருத்தர் இருக்கிறான், மற்ற நேரத்துல ஏன் வரல, இந்த நேரத்தில் மட்டும் ஏன் வருது, இதுதான் கெடுக்க வர்றான், விளங்கிக்கிறோம். இப்ப என்ன பிரச்சனை? அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லி தானே மக்களை ஏமாத்துறாங்க. எந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்கன்னு சொன்னா, ஒரு பெரியார் இருந்தாராம், அவருக்கு ஈட்டி குத்திருச்சான், ஒரு போர்க்களத்துல ஈட்டி குத்திருச்சான், ஒரு இட்டுக்க முடியலையாம். ஈட்டிங்கிறது உள்ள போய் விரிஞ்சு இருக்குமா இல்லையா, உருவ முடியலையாம். அப்ப என்னென்னமோ பண்றாங்களாம், அவர் உசுறு போதுன்னு வலிக்கிறாராம். அப்ப சொன்னாங்களா, இவர் தக்பீர் கட்டி நின்றுட்டு, அப்ப உருவிருங்க எதுவுமே அவர் தெரியாது. அவர் தக்பீர் கட்டினாராம், உருவுனா சலாம் கொடுத்துட்டு கேட்டாராம், எடுத்துட்டீங்களான்னு கேட்டாராம். அப்படி பார்த்தீர்களா தொழுகை என்பது இப்படி இருக்க வேண்டும்? இப்படி முடியுமா? இது மாதிரியான ஒரு மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் தந்தாங்க. ஒரு மனிதன் தன்னை அப்படி 2.5 மறந்துற அளவுக்கு அப்படி அல்லாஹ்வோட கலந்துர இயலுமா? இயலாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நானும் மனுஷன்ப்பா, நான் அல்லாஹ் ஒன்றி தான் தொழுவ நினைக்கிறேன், ஆனா எனக்கும் மறதி வரும். நீங்கள் எப்படி மறந்து விடுவீர்களோ அப்படி 4 ரக்காத்தையே 2 மறந்துறேன்னு சொன்னா மற்றதெல்லாம் ஏமாத்துறோம். அப்ப எல்லா வகையிலும் நான் மனிதனா இருக்கிறேன் ரசூலுல்லாஹ் காட்டுறாங்களா இல்லையா? நீங்க யாவப்படுத்தணும்னு சொல்றாங்களா இல்லையா? அதனால அந்த மறதிக்காக சஜிதாங்கிறது எல்லாம் அவர்கள் நம்ம கற்றுத்தர்றாங்க. அப்ப நம்ம என்ன புரியணும்? எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, மகான் என்றால் அதுக்கு பொருள் என்ன? இறை தூதர் என்றால் அதுக்கு பொருள் என்ன? அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் என்றால் அதுக்கு பொருள் என்ன? மறுமையில் அவர்களுக்கு நல்ல தரஜா கிடைக்கும் என்பது பொருளே தவிர அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டே அவங்களை வைக்கலான்னு பொருள் கிடையாது.
அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்கலாம்ன்றதுக்கு அர்த்தம் கிடையாது. அது மறுமையுடைய தரஜாவுக்காகத்தான் இந்த மகான் எல்லாம் சொல்லப்படுது. அப்ப இதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அப்படி இரண்டரை கலந்து ஒன்றி தொழுவல முடியாது, யாராலையும் முடியாது. அப்படி ஒரு அம்சமே கிடையாது. மனுஷன்றால் இப்படித்தான் இருப்பான், தடமுறைவனாக பலவிதமான எண்ணங்களை கொண்டவனாகத்தான் மனிதன் இருப்பான். இன்னொரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. இதுவும் நம்ம சட்டங்களுக்காக தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான். இப்போ கொள்கைக்காக தெரிய போறோம். தொழுது கொண்டிருக்கும் பொழுது அபூ ஜஹம்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு சஹாபி. அவர் ஒரு ட்ரெஸ் கொடுத்து விட்டிருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அன்பளிப்பாக ஒரு ஆடையை கொடுத்திருந்தார். அதை அணிந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. அந்த ஆடை எப்படி இருக்குன்னு கேட்டா நிறைய டிசைன் போடப்பட்டதாக என்ன இருக்குது, வேலைப்பாடுகள் உள்ள ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கிறது. அப்ப தொழுதுகிட்டு இருக்கும் போதே ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி கீழே குனிஞ்சு பார்த்தாங்களா, அது அப்படியே இருக்குது. இந்த காலத்துல டிசைன்கள்லாம் இருக்காது, சகஜமாயிடுச்சுல. எல்லா டிசைனா போட்டிருக்கும்போது இருக்காதுன்னு பேர். அப்ப எது இருக்கு, இல்லாத ஒன்றை பார்த்ததுன்னு இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி போட்டிருந்தா அதெல்லாம் இருக்காது. அந்த காலத்துல இந்த மாதிரி நவீன வேலைப்பாடுகள்லாம் கிடையாது. ஒரு டிசைனான ஒரு சட்டைன்னா அதெல்லாம் உத்து பார்ப்பாங்க. அது பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த காலத்துல செல்போனை ஒரே ஒருத்தன் வச்சிருக்கோம், எப்படி உத்து பார்ப்போம். சும்மா 1000 ரூபாய் போன வச்சு அதை இப்படி பார்ப்பானுவோம். நம்மளாம் முழிப்போம். ஏன், அப்பதான் புதுசா வந்திருக்குது. புதுசா வந்திருக்கும் போது யார்ட்டையும் இல்லாம ரெண்டு பேர்ட்ட இருந்தா அதை உத்து பார்க்கறதும் அது பிரமிக்கிறதுமா இருக்கும். இப்ப பிச்சைக்கார வச்சுக்கிட்டு இருக்கான். செல்போனுக்கு ஒண்ணுமெல்லாம் போச்சு. இது எவனை ரசிப்பானா, இது நம்மளை ஈர்க்குமா, அதை பார்த்தவன எவனுக்காக கவனம் திரும்புமானா திரும்பாது. ஏன், நிறைய ஆயிடுச்சுன்னு சொன்னா கவனம் திரும்பாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த டிசைன்கள் அந்த வேலைப்பாடுகள் எல்லாம் ட்ரெஸ்ல கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யற ஒரு விஷயம். அது மாதிரி மிஷின்கள் அந்த நெசவு செய்யறதுக்கு எலக்ட்ரானிக் எந்திரங்கள்லாம் இல்லாத ஒரு காலம். அப்ப அந்த டிசைனை பார்த்த உடனே இது மாதிரியுமா ஒரு ட்ரெஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரெஸ் இருக்குது. அதுல அப்படி கண்ணு போனது என்ன ஆகுதுன்னு கேட்டா அவங்க கவனம் பூரா அதுலே தான் போகுது. அவங்க தொழுகையில இருந்துகிட்டு இருக்கிறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது அவங்க கவனம் அப்படி, அது நமக்கு தெரியும். மனசுல அவங்களுக்கு கவனம் போன நமக்கு எப்படி தெரியும்னு கேட்டா அவங்க இதை சொல்றாங்க. சலாம் கொடுத்தவன என்ன செய்யறாங்க, சட்டையை கலட்டுறாங்க. எந்த ட்ரெஸ் ஒருத்தர் அன்பளிப்பா கொடுத்தாரா கலட்டி இது மரியாதை அவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்துருங்க. ஏன், இன்னஹா அல்ஹத்னி ஆனிஃபன், இது என் கவனத்தையே தடம்புரல செஞ்சிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது படுத்தின பாடு ரொம்ப மோசமா இருக்கிறது, எனக்கு தொழுவ முடியல, என் கவனம் பூரா அதுல தான் போகுது, அதுல தான் என்னுடைய ஈடுபாடெல்லாம் போயிடுச்சு, தொழுகையில நான் ஈடுபாடா எனக்கு தொழ முடியலங்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி ஒரு புதுமையான ஒன்றை பார்த்த உடனே நம்முடைய கவனம் திரும்புமோ, பார்க்காத ஒரு பொருள், கிடைக்காத ஒரு பொருள், இதுவரை நம்ம அறிந்திராத ஒன்றை நம்ம அறியும் பொழுது எப்படி நமக்கு ஒரு பெருமிப்பாகவும் ஒரு ஈர்ப்பாகவும் நம்ம கவனத்தை திசை திருப்பக்கூடியதாகவும் இருக்குமோ, அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆடை அவங்களுடைய கவனத்தை மாத்திருக்கா இல்லையா? அப்ப மனிதராக தானே இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நம்மளை பெருசா பாதிக்க இருக்க வேண்டியானே. அதெல்லாம் நாம அப்படி டைரக்ட் கனெக்ஷனுங்க. இதெல்லாம் என்ன, அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. அப்படி இருக்கலாம்ல, அப்படி எல்லாம் ஆக்கல. அந்த மாதிரி மனம் படைத்தவர்களாக என்ன செய்யல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கலைங்கிறத பார்க்கிறோம். வீட்டில் தொழுகிறாங்க. தொழுதா ஒரு அலங்கார திரை போடப்பட்டிருக்கிறது. அலங்கார திரை என்பது கூட இந்த காலத்துல அப்படி இருக்காது. நம்மள எல்லா வீட்லயும் கிடக்குமே, ஸ்கிரீன் போடுறோமே, ஜன்னலுக்கு ஸ்கிரீன் போடுவோம், கதவுக்கு போடுவோம். இந்த ஸ்கிரீன்லாம் பார்த்து இப்படி இருப்பான ஒருத்தன் இருக்க மாட்டாங்க. அது சகஜம், அதான் உலகத்துல உள்ளதுன்னு ஆயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த அலங்கார திரை என்பதெல்லாம் எங்கேயுமே இருக்காது. அதிகமான பேர்ட்ட பயன்படுத்துறது கிடைக்காது. அப்ப அவங்க வீட்டில் ஒரு அலங்கார திரை போட்டிருக்கிறாங்க. அலங்காரத்தில் உருவப்படங்கள் இல்லை, அனுமதிக்கப்பட்ட மரம், செடி, கொடி, பூக்கள் இந்த மாதிரியான ஒரு அலங்கார ஒரு ஸ்கிரீன் ஒன்று கிடக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ போனவங்க சொல்றாங்க, இதை எனக்கு எங்க தொழுகிற திசைக்கு நேரம் இருக்குது, இப்படி இருக்கிறது. தொழுக தக்பீர் கட்ட போகும்போது பாக்குறாங்க அந்த ஸ்கிரீன் முன்னாடி நிக்கிறது. உடனே என்ன பண்றாங்க, இதை எடு. ஏன் எடுக்க சொல்றேன், லா தஸாலு தஸாவீருஹு, இந்த உருவங்கள் என் கவனத்தை மாத்துது. நிற்கும் போதே எனக்கு ஒரு மாதிரியா அதுலயே கவனம் போயிருமோ, அதுலயே ஈடுபாடு ஆயிருமோ, எனக்கு பயமா இருக்குது, அதை எடுத்துருங்கிறாங்க ஆயிஷா நாயகிட்ட. ஆயிஷா நாயகி ரிமூவ் பண்ணிடுறாங்க, எடுத்துடுறாங்க. அப்ப இதுல என்ன விளங்குது, முன்னாடி ஒரு ஸ்கிரீன் அப்படி தொங்க விடப்பட்டிருந்தால் கூட அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்தை மாத்துகிறது. அந்த காலத்துல நம்ம இருந்தாலும் மாத்தி இருக்கும். நம்மளும் அது மாதிரியான ஒரு பொருளை பார்க்கும்போது எப்படி கவனத்தை திரும்புகிறோமோ அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இதுல விளங்குதா இல்லையா? அப்ப நம்ம என்ன எப்படி இல்ல, இரண்டரை கலந்து மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டு எதுனாலும் அசைக்க முடியாமல் அப்படியே இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. இறை தூதராக இருந்தாலும் கூட, இறை நேசர்களே மிகச்சிறந்த இறை நேசராக இருந்தாலும் கூட அது மாதிரி தன்மை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல, அல்லாஹ்வுடைய தூதருக்கே கொடுக்கலங்கிறத இதை விளங்குறோம். இதுல சட்டங்களுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம். முன்னாடி உருவங்கள் கவர்ச்சியான ஒன்று, கவனத்தை திருப்பக்கூடியது ஒன்று இருந்தால் அதை நோக்கி தொழுவாதீங்க. கவனத்தை திருப்பாட்டி தொழுவலாம்.
நம்ம கவனத்தை திருப்பும் என்கிற மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒன்றாக இருக்குமே ஆனால் அது என்ன செஞ்சிருந்தேன், அதை மறைத்து கொண்டு அதை எடுத்து விட்டு தான் தொழுவணுமே தவிர அதுக்காக இந்த ஹதீஸ்களை நம்ம பல தடவை பார்த்திருப்போம். ஆனால் இதில் என்ன வழங்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நாம எப்படி நம்முடைய கவனம் திரும்புமோ அந்த மாதிரி பலவீனம் உள்ளவர்களாக இருந்தார்கள் விளங்குதா இல்லையா? தொழுதுகிட்டே இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுது கொண்டிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பள்ளி வாசலுக்கு பெண்கள்லாம் வருவாங்க. இப்போதான் அந்த அனுமதி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்கள் வருவாங்க. வரக்கூடிய பெண்கள் வந்து பிள்ளைகளை எல்லாம் கூட கூட்டிட்டு வருவாங்க. குழந்தைகளை கூட என்ன செய்வாங்க, குழந்தைன்னா நடமாடுற குழந்தை இல்லை, பால் குடிக்கிற குழந்தை, அழுவுமே அந்த குழந்தை, பேச தெரியாத குழந்தை இருக்க, அந்த மாதிரி குழந்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க. பள்ளியா வீட்டில் போட்டால் வர முடியும், தொழுகைக்கு வரணும்னு வந்துருவாங்க. வந்தாங்கன்னு ஓரத்தில் எங்கன்னா தொட்டியில் வீட்டில் எங்கன்னா போட்டு என்ன செய்வாங்க, தொழுகையில் ஈடுபட்டு இருப்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் நீண்ட நேரம் தொழ வைக்க வேண்டும் என்று வந்து நிற்பேன். தொழுகை ஆரம்பிக்கும் பொழுது நீண்ட நேரம் தொழ வேண்டும் என்று தான் அவன் தக்பீரை கட்டுவேன். ஆனா அந்த நேரம் பார்த்து ஒரு குழந்தையுடைய அழுகை சத்தம் கேட்டுவிடும். எந்த குழந்தை அழுகை சத்தம்? அந்த அந்த ஒரு அந்த பெண்ணுடைய தாய் தொழுகைக்கு வந்திருப்பாங்களே, தொலை வந்திருக்கிற தாயுடைய குழந்தை அது. அப்ப அஸ்மோ புகா சபி, ஒரு குழந்தையுடைய அழுகுரலை நான் கேட்பேன். கேட்ட உடனே எனக்கு என்ன ஓடினேன், முதல்ல கேட்கிறாங்க பாருங்க. தொழுதுகிட்டு இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது விளங்குது? அப்படி இரண்டரை கலந்த விளங்குமா? இரண்டரை கலந்த ஒருவருக்கு வந்து குழந்தை அழுகுற சத்தம் விளங்குமாண்டேன், விளங்குது, காதுல விழுது. காதுல விழுவுறது மாத்திரம் இல்ல, அது அதனுடைய ஈடுபாடு எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு போகுதுன்னு கேட்டா, இந்த குழந்தைய வந்திருக்க அந்த குழந்தை அழுது அவங்க அம்மா இருப்பாங்களே, ரசூலா என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க, இந்த குழந்தை அழுகுதுன்னு சொன்னா அவங்க அம்மாவை தானே தொழுதுகிட்டு இருப்பாங்க, நம்மளே இந்த குழந்தையோட அழுக பாதிக்குதுன்னு சொன்னா பெத்த தாய் எப்படி பாதிக்கும்? அப்ப அந்த அம்மாவோட ஈடுபாடுலாம் குழந்தை மேல தானே இருக்கு, தொழுகையில் இருக்காத. நம்ம ஈடுபாடாவது சத்தம் கேட்க டிஸ்டர்பா இருக்குன்னு நினைக்குவோம். ஒரு தாயுடைய ஈடுபாடு எப்படி செஞ்சு மொத்தமே எப்ப முடிப்பாங்க சீக்கிரம் போய் குழந்தைய அழுகை அமர்த்தணுமே தானே அந்த அம்மா நினைப்பாங்க. அப்ப அந்த அம்மாவுடைய உணர்வு வரைக்கும் போய் மதிப்பளித்து நான் சுருக்கமா முடிச்சிடுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீண்ட நேரம் தொழுவதற்காக வேண்டி வந்து நான் வந்து தக்பீர் கட்டி நிக்கிறேன். குழந்தை அழுக சத்தம் கேட்ட உடனே அந்த தாயுடைய உள்ளம் எந்த அளவுக்கு பாடுபடும் என்பதை உணர்ந்து அவங்களுடைய ஈடுபாடு மறைஞ்சிரும் என்பதை கவனத்தில் கொண்டு நான் வந்து தொழுகையிலே சுருக்கி தொழுது விடுகிறேன். ரொம்ப நேரம் தொலை வைக்கணும்னு வந்து சுருக்கமா முடிச்சிடுறேங்கிறாங்க. அப்ப என்ன வழங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குகிற மிகச்சிறந்த வணக்கத்தில் ஈடுபடும் பொழுது கூட அவங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு குழந்தை பின்னாடி, அதுவும் பெண்கள் சபை பின்னாடி இருக்கும், லேசா தான் அந்த சத்தம் கூட கேட்கும். அந்த லேசான சத்தம் கூட அவங்க காதில் வந்து விழுகிறது. ஏன்னா ஆண்கள் வரிசைக்கு பின்னாடி தானே பெண்கள் இருப்பாங்க, குழந்தை அங்கதானே கிடக்கும். அவ்வளவு தூரத்தில் உள்ள ஒரு அழுகை சத்தம், லேசான சத்தம் கூட அவங்க கிரகிக்கிற அளவுக்கு தான் அவங்களோட ஈடுபாடு இருந்தது. உங்களுக்கு எப்படி கேட்குமோ, எனக்கு எப்படி கேட்குமோ, நம்ம எல்லாருக்கும் எப்படி கேட்குமோ, அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தொழுகையில் இருக்கும் பொழுது வெளியில உள்ள விஷயங்கள் காதில் விழுகிறது. அதாவது அதற்கு வென்றெடுக்கக்கூடியவர்களாக இருக்க முடியல. நாங்கள் இந்த மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள், இறைவனை வணங்கண்டு இறங்கிட்டோண்டு வைங்களேன், எதுவும் எங்களுக்கு தெரியாது, உலகத்தையே நாங்கள் மறந்து விடுவோம் என்கிற மாதிரி நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தாங்களா? அப்படி ஒரு இருப்பதாக நமக்கு சொன்னார்களானா இல்ல. அதுவும் குழந்தை அழுக சத்தம் உழுவுறது பரவாயில்லை, உளுந்துட்டு அதை வச்சு முடிவு எடுக்கிறாங்களே, தொழுகையில இருந்துகிட்டு தானே முடிவுலாம் எடுத்து டிசைட் பண்றாங்களே, ஆகா இந்த அம்மா இப்படி கஷ்டப்படும், அப்ப நீட் நம்மள எவ்வளவு வேதனைப்படும், சுருக்குனா சீக்கிரம் அம்மாக்கு சந்தோஷமா இருக்கு, இவ்வளவு பாக்குறாங்க. இவ்வளவு கால்குலேஷன் எதுக்குள்ள நடக்கிறது? தொழுகையில் இருந்து கொண்டேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவ்வளவு நடக்கிறது. இது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கு அது இந்த மாதிரி செய்தால் மார்க்கத்தில் தப்பு இல்லை என்பதற்காக இந்த ஹதீஸ்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீட்டமா தொழுகிறோம், பயங்கரமா தடவை சத்தம் கேட்குது, ஜும்மா தொழுகை நடந்துகிட்டு இருக்கிறது, பெரிய சூறா ஓதிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு ஆள் மயங்கி விழுந்த மாதிரி ஒரு சவுண்டு வருது, அவர் பாட்டுக்கு நான் முழுசா ஹெல்ப் பண்ணி இழுக்கக்கூடாது, மறுபடியும் டக்குன்னு செய்யணும், கடமையான அளவுக்கு வந்துருச்சா அல்ல முடிச்சிடணும், என்ன ஏதுன்னு பார்க்கணுமா இல்லையா போய், இது மாதிரிலாம் இதுல இருந்து சட்டம் எடுக்கிறோம். சட்டம் எடுப்பதற்கு இந்த ஹதீஸை நம்ம பயன்படுத்துற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, மகான்களை, இறை நேசர்களை எடை போடுவதற்கு இதுல விஷயம் இருக்குதா இல்லையா? அவங்களும் எடை போடணுமா இல்லையா? அவங்களும் எப்படி இருந்தார்கள்? இந்த மாதிரி வெளியில உள்ள விஷயங்கள் எல்லாம் அவர்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருந்தது, இருக்கா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் தொழுகிறாங்க. இதே நம்ம பல தடவை நம்ம பார்த்த ஹதீஸ் தான். வீட்டில் தொழுகும் போது என்ன செய்வாங்க, சின்ன வீடு தானே, ஆயிஷா நாயகி குறுக்க படுத்திருப்பாங்க. அப்ப சஜிதா செய்ய போகும் பொழுது ஆயிஷா நாயகி காலில் தான் சஜிதா செய்யணும், அவ்வளவு சின்ன இடம். சஜிதா செய்ய போகும் பொழுது ஆயிஷா நாயகி சொல்றாங்க, குந்து மோத்தரிதத்தன் கயத்திராது ஜனாசத்தி, ஒரு ஜனாசா குறுக்க போடுவாங்களே அந்த மாதிரி நான் வந்து ஜனாசாவை போல ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி படுத்து கிடப்பேன், ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, அவங்க நெத்தியை கொண்டாந்து வைக்கிறது என் காலில் தான் வைக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது சஜிதா செய்ய வரும் பொழுது விரலினால் என்னுடைய காலில் குத்துவார்கள். நிற்கும் போது நின்றுவாங்க, ருக்கு போயிடுவாங்க, சஜிதா செய்வது மாத்திரம் ஒரு குத்து ஒன்று குத்துவாங்க விரலினால. உடனே நான் வந்து காலை மடக்கி கொள்வேன்,
மடக்கின உடனே சைதா செய்து விட்டு அவங்க எழுந்துருவாங்க. எழுந்துட்டாங்கன்னு தெரிஞ்சவொடனே மறுபடியும் நீட்டிக்கிடுவேன். ஏன் இரவுல ரொம்ப நேரம் தொழுவாங்க, மறு சைதாக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்காக ஒரு அரை மணி நேரம் மடக்கிட்டு இருக்க முடியாது. சைதா செஞ்சு முடிச்சுட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் நீட்டிக்கிருவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு சகாபி கேட்கிறாரு, அதுக்கு ஏன் நீங்க விரல்னால குத்தணும், நீங்களா பார்த்துட்டு காலை மடக்கிற வேண்டியதானே அப்படின்னு கேட்கும் பொழுது ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒல்பு யூத்து இதான் லைசபிஹா மிஸ்பாகுன். அந்த காலத்துல வீட்டுல விளக்குலாம் கிடையாது. எங்க வீட்டுல விளக்கியது, விளக்கு இருந்தா தானே வெளிச்சத்துல சைதா செய்ய வர்றதே தெரியும். விளக்கு கிடையாது, விரல்ல குத்துற வச்சுதான் சைதா செய்ய போறாங்கன்னு நான் விளங்கிக்கிறவேங்கிறாங்க. இது என்ன மேட்ரு? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் இருக்கிறாங்க, ருக்கு செய்யறாங்க. சைதாக்கு போகும்போது மனைவியுடைய கால் இருக்கிறதுல கவனம் போகுது. மனைவி இங்க படுத்து கிடக்குறாங்க, காலை நீட்டி இருக்கிறாங்க, அதுல கவனம் போகுது. விரல்னால குத்துறாங்க. விரல்னால குத்துறோட மெசேஜ் என்ன? காலை மடக்குன்னு தானே அர்த்தம். அதுக்கு ஒரு மெசேஜ் வைக்கிறாங்க பாருங்க. தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது இன்வால்வ்மெண்டா ஈடுபாடா இருக்க வேண்டிய இந்த தொழுகையா இருந்தும் கூட விரல்ல குத்துறாங்கன்னு அர்த்தம். நான் சைதா செய்ய போறேன், மடக்கிறியா இல்லையன்றதுன்னு அதுக்கு அர்த்தம். அதுல ஒரு மெசேஜுக்கு தானே குத்துறாங்க, விளையாட்டுக்கு குத்துறாங்க. நம்ம இது எதுக்கு படிச்சிருக்கிறோம்? பெண்களை தொட்டால் ஒழு முடியாது, தொழுதுகிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் மனைவியை தொட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற சட்டத்துக்காக வேண்டி இந்த ஹதீஸ் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், பல சந்தர்ப்பங்கள் அறிஞ்சிருக்கிறோம். அதை மட்டுமா இது சொல்லுது? இந்த கொள்கை விளக்கம் இருக்கா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல ஈடுபாடா இருப்பார்கள் காட்டுதா இல்லையா? இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில மிகச்சிறந்தது வணக்கம். ஒரு மனிதன் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டு உள்ள போறதுன்னு சொல்றது வணக்கத்தை தான் சொல்றாங்க எல்லாரும். நாங்க தவம் இருந்தால் அப்படி எதுவுமே தெரியாது. இப்ப சில கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், பெரியார்கள் மகான்களை பேர்ல என்ன செய்யும், பறவையெல்லாம் கூடு கட்டி குஞ்சு பொரிச்சுமா அவர் நிப்பாராங்க, யாருக்கும் தெரியாதான். இப்படிலாம் கதை விடுறாங்க. தலையில பறவை கூடு கட்டி குஞ்சியும் பொரிச்சிரு, அது கூட தெரியாம அப்படி தவத்துல இருந்துருவாங்க, அப்படியே மூழ்கி போய் இருந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் மகான்கள் பெரியார் இப்படித்தான் கதை விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப இறைவனுக்காக வேண்டி செய்யற வணக்கங்களின் போது அந்த நேரத்தில் மட்டுமாவது மனிதத்தன்மை போயிரும் எல்லாரும் நினைக்கிறாங்க. எல்லாரும் மற்ற நேரத்தில் மனிதரா இருப்பாங்க, அல்லாஹ் வணங்கன்னு வந்துட்டாங்கன்னு வைங்க, அந்த நேரத்தில் அவங்க மனிதராகவே இருக்க மாட்டாங்க, நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க, வேற ஆளா அவங்க மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் நம்புறாங்க. அதுதான் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மேராஜ்னு சொன்னாங்களோ, மூமின்களுக்கு மேராஜ், அல்லாஹ்வோட உரையாடக்கூடிய தொழுகை தானே. அதனால உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம், அல்லாஹ்ட்ட பேசுறோமா இல்லையா? அது நம்ம அனைவருக்கு மேராஜ். நமக்கு மேராஜ் போகல, ஆனா நம்ம எல்லாருக்கும் மேராஜ் எது? தொழுகை. அப்ப முஸ்லிம்களுடைய மூமின்களுடைய மேராஜாக அல்லாஹ்வோட உரையாடலாக இருக்கக்கூடிய அந்த தொழுகையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை கவனித்திருக்கிறார்களா இல்லையா? அதை விட முக்கியமானது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வர்றாங்க, மக்கள்லாம் நிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சஃப்ல நின்னுட்டாங்க, தக்பீர் கட்ட போறாங்கன்னு நினைக்கும் பொழுது அப்படி இருங்கிறாங்க மக்களை பார்த்து. தொழுகையில் நின்றாச்சு, இகாமத்தும் சொல்லியாச்சு, அடுத்த வேளை தக்பீர் தான். தக்பீர் கட்டுற நேரம் வரும்போது என்ன செய்யறாங்க? அப்படி நில்லுங்க, இந்த வந்துடுறேங்கிறாங்க. வந்துடுறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டு பக்கத்துல உள்ள போயிட்டு மறுபடியும் வர்றாங்க, குளிச்சுட்டு ஈரம் சொட்ட சொட்ட தலையில தண்ணீர் வடிய வடிய கைனால தலையை அப்படி தடை விட்டு கொண்டவர்களாக அதுல தொழுகையை முடிக்கிறாங்க. தொழுது முடிச்சுட்டு என்ன செய்யறாங்க? மக்களுக்கு, நான் ஏன் உங்களை நிக்க சொன்னேன் தெரியுமா? எதுக்கு நிக்க சொன்னேன் தெரியுமா? நான் குளிப்பு கடமையா இருந்தேன், அதை மறந்து போயிட்டேன், குளிக்கல, குளிக்காம நான் பாட்டு நின்று விட்டேன். நின்று தக்பீர் கட்டும் போது எனக்கு யாபம் வருது, ஆக நம்ம குளிக்கணுமே, கடமையான குளிப்பு கூட நிறைவேற்றாம வந்துட்டோமே என்று யாபம் வந்தவுடனே வேகமா போய் குளிச்சுட்டு வர்றேன். இந்த கடமையான குளிப்பு விஷயத்துல நம்ம எப்படி சில நேரங்களில் ரொம்ப குறைவா தான் மனுஷன் மறப்பான். இதெல்லாம் கடமையான குளிப்பு எல்லாருமே நினைச்சிருவாங்க, உடனே நிறைவேற்றிடுவாங்க. குளிப்பு கடமையான நிலையில் யார் பள்ளியாசலுக்கு வரமாட்டோம். இது மாதிரி ஒரு மனிதருக்கு ஒரு தடவை கூட வந்திருக்காது. ஒரு மனிதருக்கு 10 பேர்ல ஒரு ஆளுக்கு வேண்டாம் ஒரு தடவை வந்திருக்கும். எல்லாருக்கும் இது நடக்கிறது இல்லை. இப்படி நம்ம எல்லாருமே கவனமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரசூலுல்லாஹ் கவனம் இல்லாம போயிருக்கு பாருங்களேன். நீங்க நான் எல்லாரும் கூட குளிப்பு கடமையான நிலையில பள்ளி வாசலுக்கு வர்ற அளவுக்கு விருப்பமான இருக்க மாட்டோம். எப்படி நினைஞ்சிருவோம்? அது யாபத்தில் இருக்கு, குளிச்சிடணும்னு சொல்லிடுவோம். அப்ப அந்த மாதிரி செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தில் கூட 100ல ஒரு ஆளு, 25ல ஒரு ஆள், 50ல ஒரு ஆளுக்கு வருமா மறதி. அந்த ஒரு அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குளிப்பை மறந்து விட்டு தக்பீர் கட்ட நின்றார்கள் என்று சொன்னால் அப்ப இதுல என்ன வழங்குறது? அல்லாஹ் வணங்கோல போறாங்க. அப்ப அந்த நேரத்தில் கூட உங்களுக்கு என்ன வரல? மனிதனா தான் இருக்கிறாங்க. எப்படி சில பேர் மறந்து விடுவார்களோ அந்த மாதிரி அவர்கள் மறக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டையோ மகான்கள்ட்டையோ பெரியார்கள்ட்டையோ பிள்ளைய தாங்க குட்டியை தாங்க அதை தாங்க இதை தாங்க எல்லாருமே கேட்கிறோமே, எப்படி இதை செய்யறாங்க, என்ன அடிப்படையில் இதை செய்யறாங்க, எப்படி அல்லாஹ் அப்படி படைக்கவே இல்லையே, மனிதனை தானே கடைசி வரைக்கும் வைத்திருக்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். வணக்க வழிபாடுகளை இல்லாம இன்னும் பல விஷயங்கள்ல இறை தூதர்களும் மகான்களும் எல்லா நிலைகள்லையும் அவங்களுடைய தன்மை, குணம், அறிவு, சிந்தனை, பார்வை, கேள்வி, பேச்சு எல்லாம் மனிதர்களுக்குரியதா இருந்தது. தவிர மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு தன்மை படைத்தவர்களாக இருந்ததில்லை என்பதற்கு இன்னும் பல சான்றுகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம்.